அனைவருக்கும் வணக்கம். இந்த பொன்னான ஞாயிற்றுக்கிழமையில் இரண்டாவது எபிசோடான வேளாண் உக்திகள். இந்த வேளாண் உக்திகள் எபிசோடில் இன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். கால்நடை வச்சிருக்க விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எருக்களை எடுத்துகிட்டு வந்து தென்னஞ்செடி பக்கத்துலேயே கொட்டி வச்சிடறாங்க. இந்த மாதிரி கால்நடை எருவுகளை அந்த மாதிரி சேமிக்கும் பொழுது அதிகப்படியான அந்த காண்டாமிருக வண்டோட அது சின்ன பருவம் வந்து கிரப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரியான எருக்கல்ல தான் அதிகப்படியாகவே வளருது. இந்த காண்டாமிருக வண்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுல இது வந்து டைரக்டாக அந்த மரத்து உள்ளே போயிட்டு அந்த கொனையில் இருக்கிற அனைத்து நியூட்ரிஷனுமே இது சாப்பிட்ரும். அந்த இந்த புழு சாப்பிட்றதுனால அந்த தென்னை மரம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த குருத்து ஃபுல்லாக அழுகி போயிடும். ஒரே மாதத்தில் அந்த செடியை ஃபுல்லாக வாடி பட்டு போயிடும். அதனால் நீங்கள் எருக்கலை அந்த தென்னை கழனிகளை கொட்டும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்கணும்னா, தென்னை மரத்துலேருந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் நீங்கள் இந்த மாதிரியான எருக்களை நீங்கள் சேமித்து அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து தென்னை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். இந்த மெத்தட்ஸை இனிமேல் நீங்கள் விவசாயிங்க பயன்படுத்துவீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வேளாண் உக்திகளை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ஆளில் போட்டுருங்க. தொடர்ந்து வீடியோ அப்டேட்டட் இருக்கும்.